வணக்கம் வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கோவிலில் பண்ணுற கதம்ப சாதம் பண்ண போகிறோம். அது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ இதில் எதுவுமே தாளிப்புலாம் கிடையாது, இப்போ எதுவும் கிடையாது, வெறும் எண்ணெய் மட்டும் விட்டுருக்கேன். எப்போ எல்லா காயிலையும் இதுக்கு காய் நிறைய தேவை ஒன்றும் அவசியம் கிடையாது. காய் கொஞ்சமாக போட்டால் போதும். வேறு அளவுக்கு காய் தான் போட்டுருக்கேன். இது வெங்காயம் கிடையாது. இதை லேசாக ஒரு வதக்கணும் இந்த எண்ணெயில். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கோவில் கடம்ப சாதத்துக்கு இது மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமி கோவிலில் பண்ணுற கடம்ப சாதம், கோவிலில் பண்ணுற கடம்ப சாதம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் தனியா 2 ஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூன், பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 1/2 மூடி தேங்காய். அப்புறம் இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். எண்ணெயில் வறுத்து விட்டு அதன் கூட நம்ம மஞ்சத்தூள் இதை வச்சு நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அந்த மாதிரி அதை அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வெங்காயம் கிடையாது. இதுமாரி கொஞ்சம் பெரட்டு அந்த எண்ணெயில் இது வதங்கணும். இது இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, நான் இதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இந்த காய்க்கு தேவையான உப்பை இதில் போட்டுக்கிறேன். இங்கே சாதத்துக்கு தேவையான உப்பும் இதில் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மஞ்சள் பொடி, நமக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது வதங்கட்டும். நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு தேவையானதுன்னா நம்ம மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வசதியாக இருக்கும். நான் இந்த டம்ளராக 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துட்டுருக்கேன். இதில் 1 டம்ளர் பருப்பு போட்டு, பருப்பில் மஞ்சள் பொடி, விளக்கெண்ணெய் விட்டுண்டு, இல்லை நல்லெண்ணெய் எது வேணுமோ அதை விட்டுக்கோங்க. தேவையான ஜலம் விட்டு நல்ல குழம்பா பருப்பை மட்டும் தனியாக வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். நான் அரிசியை அப்படியே தான் வச்சுருக்கேன். கழிஞ்சி தேவையான ஜலத்தை விட்டு வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் புளியை வெந்நீரில் நினச்சி இந்தமாரி இந்த டம்ளர் அளவு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு புளி ஜாலம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த புளி ஜாலத்தை இதில் விடணும். கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஒரு 3/4 பதம் வேகணும். இப்போ இது வேக்காடு வெந்துவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம பண்ணணும். இந்த கோவில் சாம்பார் சாதம் செய்யறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஈஸி. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு காய்கறியும் பருப்பு மாட்டோம் கம்மியாக தான் செலவழிகிறது. ஆனால் டேஸ்ட் அபேரமாக இருக்குது. இந்த அளவு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கோவிலில் பண்ணுற மாரியே தான் காய்கறியை குறைச்சி போட்டிருக்கேன். ஆனால் பருப்பை மட்டும், பருப்பை மட்டும் நல்லா ஒரு டம்ளர் நிறைய போட்டுட்டேன். ஏன்னா நமக்கு ரிச் ப்ரோட்டீன் சத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த பாருங்க இப்படி இருக்குது. இது இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த பருப்பு பருப்பு குழம்பா வேக வைக்கணும்னு சொன்னீங்க. அது இதை வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மசிய குழம்பா வேக வைக்கணும்.
இதுக்கு வந்து மொத்தத்தில் 1க்கு 3.5 பங்கு ஜலம் வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ என்னன்னா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா இது கொதிக்கிறது, நல்லா இந்தமாதிரி தளதளன்னு கொதிக்கிறது, பச்சை வாசனை போயிடுது. இப்போ நம்ம வச்சதுல நான் இது என்னன்னு கேனாக்க தூயமல்லி அரிசி அது வந்து நொய் நிறைய வந்ததுனால நான் நொய் வாங்கினேன். அந்த நொய்யை தான் நான் இப்போ போடுறேன் சாம்பார் சாதத்துக்கு. இதுவும் போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்தமாரி போட்டு பாருங்க. அரிசியெல்லாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது பச்சை அரிசி நொய், இது ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இது குழவா வேக வைக்கிறதுனால இதை போட்டால் சாம்பார் சாதம், கதம்ப சாதம், வத்த குழம்பு சாதம், ரசஞ்சாதம், தயிர் சாதம், இது எல்லாமே நம்ம குழவா தான் கலந்த சாதம் வெரைட்டியில் பண்ணும்போது குழவா தான் வேக வைப்போம். இந்த குழவா வேக வைக்கிறதுனால இது இருக்கு என்கிட்ட போட்டுக்கணும். இருக்கு நீங்கள் பர்டிகுலராக வாங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, இருக்கிறது நம்ம போட்டுக்கணும். இப்போ இந்தமாரி இருக்குது. இது வந்து நான் வந்து குக்கரை மூடி 2 விசில் தான் நான் விட போகிறேன். 2 விசிலே இது நல்லா குழம்பு போயிடும். 2 விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ இது இப்போ வந்திருக்கா என்ன இதுன்னு பார்ப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கணும். நல்ல ஜம்முன்னு வந்துட்டு அதெல்லாம் ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தாலி கொடுத்துடலாம். இதை வச்சுட்டு தண்ணி வச்சுக்கோங்க. நிறைய போடணுன்றது இல்லை, அதுக்கு வந்து நான் கடுகு தாளிக்க போகிறேன். கடுகு, 2 வெந்தயம், ஜீரகம், மிளகாய் வத்தல். இவர்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனாலே கருவேப்பிலை போடலை. இந்த தாளிப்பு கொடுத்தாச்சு, பெருங்காயம் அதுலேயே போட்டாச்சு. இதனால பெருங்காயம் பவுடரோ பெருங்காயம் போடணுங்கிற அவசியம் இல்லை, எக்ஸஸாக வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது இதுக்கு வந்து சுண்டக்காய் வத்தல். இந்த கடுகு வெடிக்கட்டும். கடுகு வச்சோடனே இதுக்கு இந்த சுண்டக்காய் வத்தலை இதில் போட்டுங்கன்னா நல்லா வரிபட்டோடனே இந்த சாம்பார் சாதத்தில் தூக்கி இந்த கோவில் கதம்ப சாதம் இதில் தூக்கி கொட்டளவுக்கு காய் வச்சுட்டு இப்போ எனக்கு சுண்டைக்காய் தேவையான சுண்டைக்காய் இதில் போட்டுவிட்டேன். இப்போ சுண்டைக்காய் நல்லா வரிபட்டு இருக்கு. நான் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். அவ்வளோதான், வறுபட்டு எடுத்து நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இது 1 செகண்ட் இந்த சூட்லேயே வச்சுட்டேன். இதில் இருக்கிற எண்ணெய் இந்த சுண்டக்காய் அப்படியே உறிஞ்சிடணும். அவ்வளோதான், வறுபட்டு எடுத்து ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இதில் கொட்டிடணும். கோவில் கதம்ப சாதம் ரெடி ஆகிட்டு நீங்களும் இனிமேல் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.